மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் நெகேமியா 1:9 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முழு வசனத்தை நம்ம படிக்கும்போது, நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நிறைய முறை நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய லைஃப்க்கு என்ன கரெக்ட் அப்படின்ட்டு நம்மளுடைய சுயத்தை நம்பி நம்ம ஆண்டரை விட்டு நம்ம விலகி போயிடுவோம். எனக்கு இதுதான் பெஸ்ட்டு, எனக்கு இதுதான் கரெக்டு, என்னோடய பிஸ்னஸ்க்கு இதுதான் கரெக்டு, என்னோடய ஜாப்க்கு இதுதான் கரெக்டு, நான் இந்த ஊருக்கு போனால் தான் சரி வரும், நான் இந்த குடும்பத்தில் இருந்தால் தான் சரி வரும் அப்படின்னு நம்மளுடைய சுயத்தை நம்பி நம்ம ஆண்டருடைய திட்டத்தை விட்டு நம்ம விலகி போயிடுவோம். நான் என்னோடய லைஃப்பை பார்த்துப்பேன், நான் நல்லா தான் இருப்பேன், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நம்பாமல் அதை ட்ரஸ்ட் பண்ணாமல் நம்ம விலகி போயிடுறோம். அதோட விளைவுகளை நம்ம பார்க்கும்போது நமக்கு அது ஃபஸ்ட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஆனால் போக போக அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆபத்தாக இருக்கும், நம்ம குடும்பத்துக்கு ஆபத்தாக இருக்கும், நம்ம பர்சனல் லைஃப்க்கு ஆபத்தாக இருக்கும், பண விஷயத்தில் ஆபத்தாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் இழந்தது போல், நம்பிக்கையே இல்லாதது போல் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருது. நம்ம பைபிளில் அந்த கெட்ட குமாரன் அப்படின்ற கதையை நம்ம படிச்சிருக்கிறோம். அவன் இந்த வேர்ல்டில் இருக்கிற ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு அவனுடைய தகப்பனுடைய பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு, அவனோட இன்ஹெரிட்டன்ஸ் சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் எல்லாத்தையும் செலவழிச்சிருவான். அப்போது எல்லாத்தையும் இழந்துட்டு அவனுக்கு எந்த வழியும் இல்லாத போது, சரி நம்ம வீட்டுக்கு போனால் சர்வன்ட்ஸ்க்கு கூட நல்ல சாப்பாடு இருந்துச்சு, ஒரு சர்வெண்ட்டாவாச்சும் நான் போயிடலாம் அப்படின்ட்டு நான் பெக் பண்ணால் என்னோடய தகப்பன் என்னை சேர்த்துப்பாரு அப்படின்ட்டு சொல்லி அந்த எண்ணத்தில் தான் போனான். ஆனால் அவன் வீட்டுக்கு போகும்போது அவனுடைய தகப்பன் அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு கனத்தை கொடுத்து திரும்பி சேர்த்துட்டாரு. அவனோட மிஸ்டேக்கை அவன் உணர்ந்திருக்கிறான் அப்படின்ட்டு பார்த்து அவர் சேர்த்து கொண்டார். அதே போல் தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் தான் நான் அவரை விட்டு நான் தூரம் போனேன், நான் அது தெரிஞ்சு தான் செஞ்சேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பை கேட்கும்போது, உங்களுடைய மனசில் நீங்கள் அதை உணரும் போது ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களை சேர்த்து கொள்வார். அவர் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். உங்கள்கிட்ட இருந்து ஆண்டவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும் அப்படின்ட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். அது ரொம்ப உங்களை ஸ்ட்ரிக்டாக உங்களை வழி நடத்தணும் அப்படின்ட்டு இல்லாமல், உங்களுக்கு எந்த ஆபத்து தீங்கு வரக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்கிற வார்த்தைகளாக இருக்குது. அவர் வைத்திருக்கிற திட்டங்களில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது உங்களுக்கு கரெக்டான காரியங்களாக இருக்குது, பெஸ்ட்டான காரியங்களாக இருக்கிறது. அவர் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வரும்போது அது எல்லாம் நன்மையாக முடியும், உங்களுடைய வாழ்க்கைக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கு உங்களுடைய பாவத்தை, உங்களுடைய வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸை, உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு விட்டு விட்டு ஆண்டவர் நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீர் என்று சொல்லி அவர்கிட்ட ஓடி போகும்போது, நம்மளுடைய தப்பெல்லாம் உணர்ந்து அவரிடத்துல கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை மன்னித்து அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு கொடுத்து உங்களை எல்லா விதமான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க செய்வார். ஸோ இன்றைக்கு நம்ம அவர்கிட்ட இதை பெற்றுக்கொள்வோமா? ஏசப்பா, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் இது ஆசீர்வதியும் சுவாமி. இன்றைக்கு அவர்கள் பாவத்தில் மூழ்கி இருக்கலாம், ஆண்டவர் விட்டு நான் தூரம் போயிட்டேனே, நான் இதை தெரிஞ்சு தான் தப்பு செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்லி அவர்கள் உணர்ந்து கொண்டு இருக்கலாம் சுவாமி. ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்யும் பொழுது, அவர்கள் மனம் திரும்பும் போது அவர்களை நீர் சேர்த்து கொள்ளும் சுவாமி. அவர்கள் பாவத்தை எல்லாவற்றையும் கழுவி, அவர்களுடைய பாஸ்டை எல்லாவற்றையும் நீர் கழுவி இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும் சுவாமி. நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அந்த இடத்திற்கு அவர்களை அழைத்து செல்லும் அப்பா. எல்லா புரோக்கன் பீசஸ், உடைந்து போய் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் இன்றைக்கு ஒட்டி சேர்த்து வையும் சுவாமி. நீர் அவர்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை தந்து புதிய வாழ்க்கையை தாரும் சுவாமி. உம்முடனே சேர்ந்து வாழும் அந்த சந்தோஷத்தையும் அந்த அனுபவத்தையும் அந்த பாக்கியத்தையும் நீர் தாரும் சுவாமி. நீர் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த இடத்திற்கு நீர் அழைத்து செல்லும் சுவாமி. அங்கேயே சந்தோஷமாக தங்கி இருக்கட்டும் அப்பா. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுது எல்லா
காரியமும் நன்மையாக முடியட்டும் சுவாமி. என்னெல்லாம் இழந்திருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் அவர்களுக்கு திரும்பி தாரும் அப்பா. ஆசீர்வாதங்களை திரும்பி தந்து உம்முடனே சேர்ந்து அனுபவிக்க கிருபை தாரும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.